ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம ஏன் நிறைய பேர் கோல் செட் பண்ணிட்டு பாதி வழியிலேயே விட்டுடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், வின்னர்ஸ் cannot be quitters and quitters cannot be winners அப்படிங்கிறது. ஸோ வின்னர் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இருக்கணும்னா நம்ம குவிட்டே பண்ணக்கூடாது. பட் நிறைய பேர் ஏன் குவிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப அன்ரியலிஸ்டிக் கோல்ஸ் செட் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்க அடையணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்குண்டான முயற்சி அவங்க போடுறாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லை. ரெண்டாவது, அவங்களோட பிலீஃப் லெவல், நான் அடைய முடியும் அப்படிங்கிறத முதல்ல நினைச்சவங்க நடுப்புறியே என்னால் இதை கண்டிப்பாக முடியவே முடியாதுன்னு அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட செல்ஃப் டாக்கை அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ எப்போதுமே நம்ம கோல் செட் பண்ணும்போது படிப்படியாக கோல் செட் பண்ணிகிட்டே போங்க. அப்படின்னா தான் நம்மளால எல்லாமே அடைய முடியும். அடைய முடியறத நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிடும், ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும், அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது இன்னும் நம்ம எஃபர்ட் போட்டுட்டு நம்ம அடுத்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். அடுத்தது, ஒரு நம்ம அசோசியேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு நேசையர் அசோசியேஷனோட இருக்கக்கூடாது. இது ஒன்றால் முடியாது அப்படிங்கிறது சொல்கிற அந்த நேசையர் அசோசியேஷனோட இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாதகமாக இருக்கும். இதுவே நீங்கள் மோட்டிவேட்டடாக இருக்கிற ஒரு குரூப்போட நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிறதுனா அப்போ உங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த மோட்டிவேஷன்லேயே நீங்கள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, எவ்ரிடே நீங்கள் மானிட்டர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மானிட்டர் பண்ணும்போது தான் நம்மளோட எவ்ரிடே ப்ரோக்ரஸ் தெரியும். ஒரு நாள் பண்ணலைன்னா பரவாயில்ல, பல நாள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிறதுனா உங்களுக்கு அந்த இழுப்பு இல்லாமல் போயிடும். அப்போது நீங்கள் குவிட் பண்ணிடுவீங்க. அடுத்தது, நிஜமாவே உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். அந்த சேலஞ்சஸை அந்த நேரத்தில் ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியாததுனால நீங்கள் உங்களோட கோல்ஸை மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே காலையிலையும் ராத்திரியும் அந்த கோல்ஸை நினச்சிட்டே அதை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டே இருக்கணும். ஏன் அப்படிங்கிறதுனா அப்போ தான் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை தாண்டி நம்ம கோல் ஃபோக்கஸ்டாக இருக்கும், நம்ம குவிட் பண்ண மாட்டோம். ஏன்னா குவிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கே நீங்கள் பாருங்களேன், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் வர்த்தே இல்லாமல் போய்டும். நிறைய பேர் அதனாலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி போடா அப்படிங்கிறது விட்டுருவாங்க. அவங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அந்த கோல் செட் பண்ணிட்டு கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடை கொண்டு வரணும். நிறைய வாட்டி இந்த பாதையில் சப்போஸ் தடைக்கற்கள் இருந்தது அப்படிங்கிறதுனா ஒரு நல்ல பர்சன்ட், அதாவது உங்களோட மென்டராக இருக்கலாம், இல்லை அந்த பாதையில் உங்களுக்கு முன்னாடி நடக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அதை அச்சீவ் பண்ணின ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுனா அவங்கள்ட்ட உங்களோட என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணும்போது அதோட ஆனந்தமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குவிட்டிங் ஆட்டிடியூடை வச்சுக்காதீங்க, ஒரு வின்னிங் ஆட்டிடியூடை மாத்திரம் வச்சுக்கோங்க. வின்னர்ஸ் நெவர் குவிட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.